வெல்கம் டு சரஸ்ராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக ஒரு குரூப் ட்ரிப்பாக காந்தலூர் வர போயிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் மதுரையிலேருந்து திண்டுக்கல் வழியாக காந்தலூர் நோக்கி போயிட்டு இருந்தோம். காந்தலூருக்கு மூணார் வழியாக தான் போனோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் மூணார் ரீச் ஆக ஆரம்பித்தோடனே நல்ல வியூஸ்லாம் சூப்பராக இருந்தது. கிளைமேட்டுமே அப்படியே மைல்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. இந்த வியூஸ்லாம் பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, பள்ளத்தாக்குகளும் மலைத்தொடர்களும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி மூணார் போனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் மூணார் ரூட்டில் நான் போகிறேன். அதனால இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே போகிறது எனக்கு ஒரு சூப்பரான பயணமாகவே அமைஞ்சதுன்னு சொல்லணும். காந்தலூர் பற்றி ரீசெண்ட் டேஸாக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஹைப் இருந்தது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சி தான் நானும் இந்த ட்ரிப்பை ரொம்ப ஈகராக ஸ்டார்ட் பண்ணி போனேன். போகிற வழியெல்லாம் சின்ன சின்ன அருவிகளும் மலைத்தொடர்களுமா ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே ட்ராவல் பண்ணி நாங்கள் ஈவினிங் தான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட்டுக்கு ரீச் ஆனோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட். சுற்றி மலையாக இருந்தது. மலைகளுக்கு நடுவில் இந்த ரெசார்ட் அமைஞ்சிருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆப்போசிட்டில் 2 அருவிகள் கூட இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. எந்தவித பரபரப்பும் இல்லாமல் ஆரவாரமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இயற்கை சூழலில் இந்த ரெசார்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை விட நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது அங்கே இருந்த ஆப்பிள் மரங்களை பார்த்து தான். நான் ஆப்பிள் மரங்களை காஷ்மீரில் பார்த்துருக்கேன், ஆனால் அதில் ஆப்பிள் காய்ச்சி பார்த்ததே இல்லை. இங்கே நல்லா அழகாக கொத்து கொத்தாக சிகப்பு நிற ஆப்பிள்களை மரத்தில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி இருந்தது. குரங்குகள்லாம் வந்து பறித்து போட்டுருதுன்னு சொல்லி தான் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பிஞ்ச ஆப்பிள்லாம் கூட அந்த ஆப்பிள் மரங்களில் இருந்தது. குட்டி குட்டி ஆப்பிள்லாம் அந்த மரத்தில் இருந்தது. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. இது பாருங்கள், இதுதான் ஆப்பிள் பூ போல். இது பார்க்கவே எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது. நாங்கள் தங்கி இருந்த ரிசார்ட்லேயே எங்களுக்கான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே நல்ல ஒரு டைனிங் ஸ்பேஸில் எங்களுக்கு டேஸ்டி ஃபுட்ஸை விலைக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசார்ட்டில் ஒரு அழகான ஃப்ளவர் கார்டனும் இருந்தது. எக்கச்சக்க ரோஸ் வெரைட்டிஸ் இங்கே பாருங்கள், நல்லா கை அகலத்துக்கு பெருசு பெருசாக பூத்திருந்தது. இந்த ரோஸ்லாம் டபுள் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம ஊர்லலாம் அப்படி கொத்து கொத்தா ரோஸ் பூத்து பார்க்கவே முடியாது. அங்கே அது ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கலர்ஸ் ஆஃப் ரோசஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டோட நேம் வந்து சாண்டில் கேஸா. காந்தலூரில் எக்கச்சக்கமான ரிசார்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த ரிசார்ட் வெல் மெயின்டைன்டாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இங்கே பாருங்கள், பர்பிள் கலர் ரோஸு. இப்படி ஒரு கலரில் ரோஸு நாங்கள் பார்த்ததே இல்லை. அடுத்ததாக நாங்கள் வந்து சைட் சீயிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சைட் சீயிங்க்கு நாங்கள் வந்து ஜீப்பில் தான் போனோம். ஸோ ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி போகிறது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனது ஒரு ஃப்ரூட் ஃபார்முக்கு. இது எனக்கு வந்து ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. ஏன்னா நான் இங்கே மாமரம் கொய்யா மரம் தவிர பெருசாக எதுவுமே பார்த்ததில்ல. ஆனால் அங்கே வந்து நான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பழ மரங்களை பார்த்தேன். இந்த பழம் கூட ஏதோ பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே பேரிக்காய் மரங்கள் நிறையா இருந்தது. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஃப்ரூட்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸ்டார் ஃப்ரூட்டு, ப்ளம்ஸு, இந்த மரங்கள்லாம் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது வந்து மாதுளை மரம். பழ மரங்களுக்கு இடையிலேயே அவங்க பூச்செடிகளையும் பயிரிட்டிருந்தாங்க.
இது வந்து எனக்கு ஒரு நல்ல விவசாய முறையாக தெரிஞ்சது. ஏன்னா பார்க்குறதுக்கும் விசிட்டர்ஸுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கேயுமே விலங்குகளோட தொந்தரவுனால நிறைய பழமரங்களில் அவங்க வலை போட்டு தான் வச்சுருந்தாங்க. அதுவும் ஆரஞ்சு மரம் பக்கம்லாம் போனால் அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக சூப்பராக இருந்தது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் கூட வாங்கினாங்க. நம்ம என்ட்ரி கேட் வழியாக போய் கம்ப்ளீட்டாக சுற்றி வெளியே வர மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது சாத்துக்குடி மரம். அவங்களே ரூட் பாத் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாத்தில் நம்ம அப்படியே போனோன்னா நம்ம எல்லா மரங்களையும் பார்த்துட்டு அப்படியே எக்ஸிட் கேட் வழியாக வெளியே வர மாதிரி இருந்தது. இந்த மாதிரி அழகழகான டாலியா செடிகளும் அங்கே நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு டாலியானா ரொம்ப பிடிக்கும். அது எல்லோ கலர் டாலியா. இங்கே வந்து நிறைய கலர்ஸில் நான் டாலியா ஃப்ளார்ஸையும் பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ஃப்ரூட் ஃபார்ம் விசிட் பண்ணும்போது அங்கே நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெயில் அடித்தாலும் ரொம்ப வெக்கெல்லாம் தெரியல. அதனால் என்னால் சரியாக கவர் பண்ணவே முடியலை. இதெல்லாம் ஆரஞ்சு பழமரம். இந்த ஏரியா தான் நல்லாவே ஸ்மெல்லாக இருந்தது. இது என்ன பழம்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து நாங்கள் அடுத்து போன சைட் சீயிங் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போனால் அதை விட அருமையாக ஒரு வாசனை வந்துட்டு இருந்தது. கடைசி என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கிராஸ்லேண்ட் எல்லாமே லெமன் கிராஸ். ஸோ கம்ப்ளீட்டாக அப்படி கம்மன்னு ஒரு லெமன் கிராஸோட வாடை சூப்பராக இருந்தது. அங்கே என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி 2 ட்ரீ ஹவுஸ் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் அங்கே வந்து யூனிக்காக சூப்பராக இருந்தது. நாங்கள் இந்த ட்ரீ ஹவுஸில் ஏறி மேலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோம். அது ரொம்பவே நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இது கூட கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அடுத்து இருந்த ஒரு ட்ரீ ஹவுஸ்லாம் அப்படியே மரத்துக்குள்ளே ஒரு ஹவுஸை கட்டி வச்சுருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுவுமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ்லலாம் நான் ஏறினதில்லை. அடுத்து நாங்கள் போனது வந்து ஃபால்ஸுக்கு போயிருந்தோம், காந்தலூர் ஃபால்ஸுக்கு. காந்தலூரை பொறுத்தவரை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய இடங்கள்லாம் அங்கே இல்லை. அங்கே நீங்கள் பண்ண வேண்டியது எக்ஸ்ப்ளோரிங் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்கே இருக்க கிளைமேட்டையும் அங்கே இருக்க நேச்சரையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அங்கே பெரிய விஷயம். நாங்கள் ஒரு நாள் அங்கே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிளம்பிட்டோம். அப்போ கீழே வர வழியில் பார்த்தது தான் மறையூர் வந்து நாட்டு சர்க்கரைக்கு ரொம்பவே ஃபேமஸாக. நாங்கள் போயிட்டு இருந்தப்போ அவங்க வந்து மேக்கிங் ப்ராசஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. அதனால நான் எதையும் பார்க்கல. ஸோ இங்கே வந்து வெல்லம் காய்ச்சி அதுலேருந்து மண்டை வெல்லமும் சர்க்கரையும் ரெடி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்தால் மூணார் ஃபுல்லாக செம்ம மிஸ்டாக இருந்தது. இந்த மாதிரி மிஸ்ட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட ரொம்ப ஹாப்பியாக மதுரைக்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பில் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம போயிருந்த மறையூர் ஜாகரி ஃபேக்ட்ரியிலேருந்து நாங்கள் மறையூர் ஜாகரி வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே நார்மலும் வச்சுருந்தாங்க, ஃப்ளேவர்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கினது மசாலா ஃப்ளேவர். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. மசாலா மிக்ஸில் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ என்ன கேட்டால் நான் நாட்டு சர்க்கரையிலே பெஸ்ட்டு குவாலிட்டி நாட்டு சர்க்கரைங்கிறது மறையூர் சர்க்கரைன்னு தான் சொல்லுவேன். அடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தது இஞ்சி மிக்ஸ் பண்ணது, இஞ்சி ஃப்ளேவர், ஜிஞ்சர் மிக்ஸ்ன்னு சொல்லி இஞ்சி மிக்ஸ் பண்ணது வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் 1 கிலோ மண்டை வெல்லம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அம்மா வீட்டில் நாங்கள் சமையலுக்கு நிறையவே வெல்லம் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வெள்ளையெல்லாம் பாலிஷ் பண்ண மாதிரிலாம் இல்லை, அதே நேச்சுரல் கலரில் ப்ரௌன் கலரில் தான் இருந்தது அந்த மண்டை வெள்ளை உருண்டையெல்லாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேருந்து தான் இந்த வெள்ளை பாகுமே வாங்கிட்டு இருந்திருந்தோம். அவங்க வெள்ளை பாகுமே பாட்டிலில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது, ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வந்து இந்த பாயாசம் பணியாரம்க்கெலாம் யூஸ் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து வாங்கிட்டு வந்திருந்தது
டீ, மூணார் போயிட்டு டீ தூள் வாங்காமலாம் அப்படி 2 டீ தூள் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். எங்கள் ஃபேமிலி சரியான டீ அடிக்ஷன் ஃபேமிலி, அதனால 2 பெரிய பேக்கெட்டே மூணார்லேருந்து டீ தூள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து கொஞ்சோண்டு பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம், மலை பூண்டு. இதுதான் காஸ்ட்லியாக இருக்கா குவாலிட்டியாக இருக்கான்னு தெரியல. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ தூரம் போயிருக்கோம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்து நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம் கேரளா போயிட்டு தேங்காய் எண்ணெய் வாங்காமலான்னு சொல்லிட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தோம். கேரளாவில் தேங்காய் எண்ணெய் வாங்கினாலே நல்லாயிருக்கும் தெரியும், அதனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக 1 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரியே அது ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. இதை வந்து வீட்டில் ஹெர்பல் தலைக்கு தேய்க்கிறதுக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக கொஞ்சம் ஸ்பைசஸ் பட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம். மற்ற ஸ்பைசஸ்லாம் வீட்டில் ஆல்ரெடி இருந்தது, பெருசாக தேவைப்படலை. இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் நம்ம எப்பயும் ஆத்தென்டிக்காக வாங்குகிற கேரளா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த அல்வா, கலர் அல்வா இருக்கும்ல, அது ஒரு பாக்ஸும் கொஞ்சம் நேந்திரம் சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அடுத்து காந்தலூரில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் தான். ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ சீசன் இல்லாதனால ரொம்ப ஸ்ட்ராபெரிலாம் காய்ச்சிருக்குல்ல, அதனால நாங்கள் ஃபார்ம் விசிட் பண்ணலை. அதனால அங்கே வந்து இப்படி ப்ரிசர்வ்டு ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க. சரி அங்கே நிறையா காய்க்கணும் போது குவாலிட்டி நல்லா தான் இருக்கும்னு நம்பி நான் இந்த வந்து ஹனி ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்தா செம்ம எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. இப்படி தெரிஞ்சிருந்தா கூட 2 பாட்டில் கூட வாங்கியிருக்கலாம்னு தோணுச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லைவ் டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் தான் நாங்கள் இந்த காந்தலூர் ட்ரிப்பில் இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்த ஜாமான். இந்த ட்ராவல் விளாக் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததாங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நீங்கள் காந்தலூர் விசிட் பண்ணியிருக்கீங்களாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.